எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம முத்தாத்த பலாக்காய் வச்சுட்டு செஞ்செடுக்கிற ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. சக்க சில்லி, ஜாக்ஃப்ரூட் சில்லி, ஜாக்ஃப்ரூட் 65 அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த சிக்கன் 65, கோபி 65ன்னு சொல்கிற மாதிரி செஞ்செடுக்கிற ஒரு ரெசிபி தான் இது. வெரைட்டியாக இருக்குது, அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியமாக இருக்குது. அதுக்காக நான் இங்கே முத்தாத்த ஒரு பலாக்காய் எடுத்திருக்கேன். நேற்று எடுத்துகிட்டு வந்தது தான் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நமக்கு இது ஃபுல்லாக வேண்டியதில்லை, இதோட பாதி போதும். இதோட முள் இதே மாதிரி நெருக்கமாக இருந்தால் தான் முத்தாத்தது நமக்கு சொல்ல முடியும். கொஞ்சம் அகலமாக போயிடுச்சு அப்படின்னா அதை மொத்திடுவேன். அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. கையில் கரை ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுருக்கு. நான் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறேன், கரை ரொம்ப கையில் ஒட்டாமல் தான் இப்போ நான் காமிச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னு தோணிடுச்சுன்னா இதே பண்ணிக்கோங்க. இல்லை இருந்தால் நீங்கள் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. இதோட பாதி நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு, பாதி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அது வச்சுட்டு ஒரு மசாலா கறி ரெடி பண்ணணும். அதோட வீடியோ நான் தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இந்த 3 பீஸு இது கரை வந்துட்டு இருக்குது, கையில் கரை ஒட்டலை, நான் ஓரமாக பிடிச்சி தான் கட் பண்ணேன். இனி வந்துட்டு இந்த ஒரு பீஸ் வந்து 2ஆக கட் பண்ணி இதில் ஒட்டி இருக்கிற கரை வந்து கொஞ்சம் துடைச்சி எடுத்துக்கலாம். துடைக்கிறதுக்கு அவசரமாக நான் இந்த நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அது வந்து நீங்கள் ஹெல்த்துக்கு நல்லலாம் அந்த மாதிரி செய்யாதீங்க அக்கா அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு தெரியும். மாற்றிட்டேன், டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சி எடுக்கும்போது இந்த டிஷ்யூ பேப்பர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அந்த கரையில் ஒட்டி ஒட்டி நிற்கும். தேங்காயோட சகதி வச்சுட்டு தான் சேரி இருக்குல்ல, அது வச்சுட்டு தான் எப்போவுமே கரை துடைக்கிறது. உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி தோல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பலாக்காய் இல்லை பலாப்பழம் கட் பண்ணும்போது அதுக்கு நம்ம தனியாக இதே மாதிரி ஒரு யூஸ் இல்லாத ஒரு கட்டிங் போர்டு வச்சுடுவேன். முறம் தண்ணி இருக்கும், கத்தி தண்ணி இருக்கும். கரை அதில் ஒட்டிடுச்சு அப்படின்னா அது மறுபடியும் வேறு எதுக்குமே நம்ம எடுக்கிறது இல்லை. அதனால தான் ஒரு பழைய ஒரு கட்டிங் போர்டு இருந்தது, அதில் தான் கட் பண்ணிகிட்டு இருக்கு. நீங்களும் கட் பண்ணும்போது பழசு ஏதாவது இந்த மரத்தோடு ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கவுண்டர் டாப்பில் டைரெக்டாக போட்டு கட் பண்ணிடுச்சு அப்படின்னா கரை அங்கே ஒட்டிடும். அப்புறமா கரை போகிறதுக்கு மறுபடியும் எண்ணெய் நல்லா தூத்து கொஞ்சம் டைம் எடுத்து அது க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் விரித்து போட்டு அதுக்கு மேலே இதே மாதிரி கொஞ்சம் யூஸ் இல்லாத இல்லை நீங்கள் இந்த மாதிரி பழைய ஏதாவது கட்டிங் போர்டு எடுத்து வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. தோல் இதே மாதிரி சேஃபாக கட் பண்ணி, சேஃபாக இல்லை கொஞ்சம் ஈஸியாக கையில் கரை ஒட்டாமல் கட் பண்ணியிருக்கு. இனி இது கழுகக்கூடாதுன்ட்டு இல்லை, கழுகினாலும் இதில் அழுக்கொன்னும் போகாது. கரை இருக்கிறதுனால இதில் இருக்கிறதெல்லாம் ஒட்டி தான் இருக்குது. இதில் ஒன்றும் அழுக்கொன்னும் பெருசாக பெடலை. நம்ம தோல் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணுறேன். இதில் நடுவில் இருக்கிற அந்த ஒரு இடம் வந்து வேணா கட் பண்ணிடலாம், இல்லை இருந்தால் அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கு. நம்ம சில்லி செய்கிறதுனால எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது சீக்கிரம் வேகணும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி இதே மாதிரி ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிடுச்சுன்னா நமக்கு வறுத்து எடுக்கும்போது பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு அழகு இருக்காது. அதனால கட் பண்ணும்போது கொஞ்சம் இதே மாதிரி கோணையாக கட் பண்ணிடலாம். இல்லை சிலது வந்து ஸ்கொயராகவும் சிலது வந்து கோணையாகவும் கட் பண்ணிடலாம். அனீவனாக கட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கிறதோட கொஞ்சம் வித்தியாசமாக சின்ன பீஸு, பெரிய பீஸு, கொஞ்சம் நீளமாக இருக்கிற பீஸு, அந்த மாதிரியெல்லாம் மாற்றி மாற்றி கட் பண்ணிடுச்சுன்னா நம்ம இது சில்லி பண்ணும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த ஒரு பலாக்காயோட பாதியும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இனி இது எண்ணெயில் போட்டு வறுத்தெடுக்கணும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, இதில் 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் முன்னாடி போடுறேன், 1 டேபிள் ஸ்பூன் அப்புறமா தான் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சிக்கன் மசாலா பவுடர். சில்லி சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றி தாராளமாக நல்ல மணமாக இருக்கிற கறிவேப்பிலையும் சேர்த்துருக்கு. உப்பும் தேவையான அளவுக்கு போட்டதுக்கப்புறம் கை வச்சு எல்லாம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி முதல்ல ஊற்றக்கூடாது. முதல்ல நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தொளித்து கை வச்சு நல்லா கட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணுற டைமில் இதில் நம்ம போட்டிருக்கிற பவுடர் அந்த கார்ன்ஃப்ளவர் மைதா மாவெல்லாம் கம்மியாக தோணுது, எல்லா பீஸ்லையுமே ஒட்டலை, இந்த பீசஸ் வந்து தனியாக தெரியுது அப்படின்னு தோணிடுச்சுன்னா மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இனி சேர்க்க வேண்டியதில்லை. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருச்சுன்னா இது வந்து கட்டியாகி போயிடும். தண்ணி கொஞ்சம் அதிகமானாலும் மைதா மாவு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலா கோட் ஆனதுக்கப்புறம் முடிஞ்ச ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் சூடாக இருக்கிற எண்ணெயில் வறுத்தெடுத்துக்கலாம். சில்லி எல்லாம் வறுத்தெடுக்கிற மாதிரியே வறுத்தெடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் வறுத்தெடுத்துடுச்சுன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். மசாலா உப்பெல்லாம் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் இன்னும் டேஸ்டியாக தோணும். மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் ஆகும் இது ரெடியாக கிடைக்கிறதுக்கு. நீங்கள் கட் பண்ணுற அந்த பீஸோட திக்னஸ் பார்த்துட்டு தான் இது வேகும். ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது. மசாலா கோட்டிங் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும்போதே உள்ளே இருக்கிற அந்த பலாக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ இது ரெடியாக இருக்குது. நம்ம இதை எடுத்துக்கலாம். இங்கே இந்த போன கொரோனா டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த எல்லாரும் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ரெசிபி தான் இது. இந்த சக்க சில்லி அப்படின்னு சொல்கிறது, பலாக்காயோட சில்லி. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.